சிந்தனையோடு கூட கர்த்தருடைய வசனத்தின் முன்னதாக இருக்க வேண்டியது அவசியம். காரணம், தேவனுடைய வசனத்தை அந்நிய காரியம் பண்ணிக்கூடாது. தேவனுடைய வசனம் வரும் பொழுது யாருக்கோன்னு சொல்லி நினைக்கூடாது. யோசியா வாசிக்கிறோம், அவர்கள் நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளை அந்நிய காரியமாக நினைத்தார்கள். அதுல ஆசீர்வாதங்களாக போயிடுச்சு. தேவ ஜனங்கள் யார் ஒருத்தர் கர்த்தருடைய வசனத்தை, எந்த குடும்பம் எந்த பிள்ளை வசனத்தை உன்னிப்பாக கவனத்தோடு கூட விழித்திருந்து கேட்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக. அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாதிப்பட்ட முடந்தான மனுஷன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கவனத்தை கண்டவுடனே சொல்லுகிறார், உங்களுக்கு நடக்குது, விசுவாசத்தை பார்க்கிறேன். ஒரு வார்த்தை பார்வை விசுவாசம் இருக்குது. விசுவாசம் எதில் வருது? வார்த்தை கேட்பதனால வரும். வார்த்தை கேட்பது என்ன வருது? விசுவாசம் வருது. கேள்விப்படுறதுனால தான் விசுவாசம் வரும். வசனத்தை அதிகமா கேட்கணும். நம்ம ஏதோ பாட்டு பாடணும், ஜெபம் பண்ண போயிடல. விசுவாசம் வருகிறது வந்ததான் நிலைநிற்க முடியும். அது மாற்றுகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல கால வேளையில கூட தேவாலயத்தை மட்டுமாய் கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க பரிசுத்தர் உதவி செய்திருக்கிறார்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பலம் அல்ல, சக்தி அல்ல, ஞானம் அல்ல, புத்தி அல்ல, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்த செய்திக்கு சாராம்சம் பார்த்து தொடர்ந்து 2-3 வாரங்களை பார்க்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாசகத்துக்குள்ள தேவனிடத்தை நம்ம திரும்புவோம், அந்த கர்த்தரிடத்தை நம்ம திரும்புவோம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாட்டு 2025 குடும்பங்கள், சபைகள், பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை 2026 ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை, மாறுபட்ட சந்தோஷம், மாறுபட்ட வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சொன்னா நீங்க நான் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப கடந்த வாரம் பார்த்தோம், திரும்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எல்லா காரியத்தையும் திரும்பணும். நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு சில காரியங்களை திரும்பிட்டு நம்ம எப்படி திரும்புவோம்? திரும்ப சொல்றேன், என்ன திரும்ப முடியும்? எப்படி நானும் திரும்பிடுமா? என்ன ஒரு எண்ணம் கேள்வி வருகிறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை முதலில் வாசிக்கலாம். யோவேல் எழுதின சுவிசேஷ திருதர்ச புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவை காண வேளையில் நம்முடைய பிள்ளைகள் நாங்களப்பா ஒரு சிறாய் கூடி நாமத்தை மையப்படுத்தக்கூடிய கிருபைகளுக்கு நன்றி. விசேஷமா தகப்பனே அப்பா, ஸ்துதிகளை திருப்பி கொள்ளுங்கள் சொன்னதுக்கு நன்றி அப்பா. சங்கீதம் 80 சொல்லுவது போல தகப்பனை மீண்டுமா அப்பா எங்களை திருப்பி கொள்ள முகத்தில் பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்பட சொன்னது போல திரும்ப காலத்தில் ஆண்டவரை ஆண்டவரை சபை திரும்ப கிருபை செய்வதற்கு நான் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், அற்புதம் செய்யும் இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் நம்ம கடந்த நாட்கள் பார்த்த செப்பனியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். நீங்க சோதிக்கப்படும் பொழுது என்ன குற்றம் இருக்குது, என்ன தேவனுக்கு விரோதமா பாவம் இருக்குது, நான் என்னை அழைத்த நாட்கள் எப்படி இருந்தேன், அழைத்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காரியம் தென்பட வேண்டும். இல்லையா? ஆனா இங்க சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படி திரும்பணுமா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, பொதுவாகவே வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நீ தாட்டம் சமூகத்துல பாவம் செய்யும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது நீ செய்வது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? போயிட்டு தங்களோட வஸ்திரங்களை என்ன பண்ணுவாங்க? கிழித்துக் கொள்வார்கள், நட்டுடித்துக் கொள்வார்கள். நட்டுடித்துக் கொண்டு சாம்பலிலும் தூசியும் தன்னை தாழ்த்துவார்கள். தன்னை தாழ்த்து அனுபவம் இருக்கிறது. எப்பொழுது ஆதி பிதாக்கள் நாட்கள்ல நம்முடைய பிதாக்கள் பொதுவாக யோசுவா எடுத்து பாருங்களேன். யோசுவா தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்தை ஆசீர்வாதம் கொடாங்க என்று பிரியாத மனுஷன் நமக்கு அறிவோம். ஆனா தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஆயி பட்டணத்து சிறிய ஒரு கூட்டம், ஆயி பட்டணத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்த
யோசுவா, தேவனுடைய மகிமை பெற்ற யோசுவா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவா என்ன சொன்னான்? யோசுவாவே, உனக்கு முன்பதாக ஒருவன் நிற்க முடியாது, ஒருவன் நிற்க முடியாது, எடுத்து நிற்க முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிட்டு சொல்லும் வாக்குத்தத்தம் பெற்ற யோசுவா ஒரு சாதாரணப்பட்ட ஆயுள் போடுவது தோல்வியை கண்டுவிடுகிறான். தோல்வியை கண்டவுடனே அவனால தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு என்ன செய்வேன்? எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன மேற்கொள்ளுவார்களே. நீ நல்லா புரிந்துக்கோ, விசுவாசத்தை பண்ணுவோம், ஒரு சின்ன காரியத்தை தோல்வி கொடுத்துருவோம். தோல்வி கொடுத்த உடனே அப்படிதான் வாழ்க்கை அப்படியே உட்காந்துருவோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. தோத்துட்டேனே ஐயோ, அது வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பெற்றவன் தோல்வி எழுவதில்லை. வாக்குத்தத்தம் பெற்றவன் அவன் செய்கிற ஒரு காரியம் தன்னை தாழ்த்துவன். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் தன்னை தாழ்த்தும் பொழுது அன்று சும தன்னை ரட்படுத்தவனாக சாம்பலின் தூசியிலும் ரட்படுத்தவனாக தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே எழுந்து. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? எழுந்துரு. நீ பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீ ஆளுல உன்னை சோதித்து தெரிந்து கொள். உன்னை என்ன பண்ண? உன்னை உயிர்த்து சோதியுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். சோதிக்கும் பொழுதுதான் பிரைஸ் தி லார்ட் ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பிரைஸ் பாவம் செய்திருக்கிறது சொல்லி கண்டுகொள்ள தேவை செய்தார். அல்லேலூயா. அப்ப நம்மை நிதானத்தை நம்ம சோதிக்கிறோம். அப்ப வேற சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல இந்த நாட்கள், யோவே நாட்கள், யோசுவ நாட்கள் போல அல்ல, யோவேல் திருதர்ஸ் நாட்களில் சட்டம் என்ன பண்ணுவோம்? வழக்கத்தின்படி நம்ம சட்டம் அப்படியே வந்து உபாச நாட்கள்ல சாப்பிடாத, தலைக்கு என்ன வைக்காத, முகம் ஆடலாக, அப்படியே கூடி குறி தோத்துறாண்டுற அப்பா வந்து சமய அப்படின்னு இல்ல. தேவனை ஆராதிக்கிற காரியம் எங்க இருக்குது? ஆண்டு சொல்லுகிறது எங்க இருக்குது? உன் இதயத்துக்கு தேவனுக்கு பேசலாம். அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்து அல்ல, உன் முகத்தை பார்த்து தேவன் ஆஸ்வதிக்க தேவன் அல்ல, உன் உள்ள திரிகளை ஆராய்ந்து நிற்கிற தேவன். அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தரை மட்டும் ரொம்ப கேர் பண்ணி ஆண்டல் பண்ணும். தேவ ஜன்ம தேவ பிள்ளைகளே, முகம் ஆடலா எதிர்ப்பதனாலோ, விலவிலப்பட சூழல் பேசுவதனாலோ, சோப்பலான வார்த்தைகளை அப்படியே பேசுவதனால ஒருவேளை மனுஷன் பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அறிந்த தேவன் உன் உள்ளத்தில் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் சொல்லாரு, உன் உள்ளத்தை பார்க்கிறாரு, வஸ்திரத்துல அல்ல, உன் உள்ளத்தை பார்க்கிறாரு. உள்ளத்துல என்ன எது பிரதானமானது? எது பிரதானம்? உள்ளத்துல என்ன பிரதானம்? கர்த்தர் சொன்ன வசனத்துல எது பிரதானம்? எது பிரதானம் சொல்றாரு ஆண்டவர்? முகத்துல எல்லாம் பார்க்கறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனா உள்ளத்துல பார்க்க முதல்ல கர்த்தர் பார்க்கிறது உன் இருதயம். அல்லேலூயா. உன் இருதயம் மகா கேடும் திருக்குளம் இருக்கிறதுனால அந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு சொல்றதுனால அங்க என்ன கர்த்தர் சொன்னாரு? உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் உன் இருதயத்தை கிழித்து கொண்டு. அல்லேலூயா. இருந்திருக்கிற பீரலை, இருக்கிற கசப்புகளை, இருக்கிற வைராக்கியங்களை, பெருமைகளை, மேட்டிமைகளை, இச்சைகளை பேச சொன்ன மேட்டிமை, அவதாரம் பேச நான் அகங்காரம். தேவ ஜனங்களே, தேவ சமூகத்துல நீ எதையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்பினார், நீ ஒரு காரியம் உன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. நீ தாழ்த்தணும். தேவ சமூகம் கர்த்தர் சொல்ல தாழ்த்தணும். உன்னை நீ தாழ்த்தணும். மனுஷனே நன்மை இன்னது கர்த்தர் அறிவித்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், மேக 6:8 சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னது கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் மனத்தால் இருப்பதாகபடி வேறு இடத்திலே கர்த்தரை கேட்கிறார். தேவசம் தனத்தாழ்வோடு கூட இருக்கணும். தாழ்வோடு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரே. அப்ப தாழ்மையில ஒரு சட்டை கிழித்துக் கொள்வதனாலோ, தலைமையில என்னது சாம்பல் மாறிக்கொள்வதனாலோ, பேசவுடைய படுத்து கிடப்பதனாலோ அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்ண? இருதயத்தை கிழித்து சொல்றாரு, உங்கள் தேவனாய் கர்த்தரில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் உருக்கமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார், உங்களுக்கு அவர் திரும்புவார். அல்லேலூயா. இந்த நாட்டு 2025ல 2025ல இப்படி வாழ்க்கை போயிடுச்சு. 2024 பரவாயில்ல, 2025ல இப்படியே சுனியமா போயிடுச்சு. ஒன்றும் ஆஸ்வாதம் இல்லையே, ஒரு நிலைமை இல்லையே. அப்ப என்ன காரணம்? ஒரு சகோதரன் நினைக்கிறேன், அவங்க அவங்களுடைய முயற்சியில எதுவும் தோல்வி வந்தாலும் என்ன நினைப்பாங்களோ, நான் தான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏதோ தவறு பண்ணிட்டேன், என்னிடத்துல ஏதோ சம்திங் குறைவு இருக்குது, ஏதோ ஒரு சின்ன காரியம் இருக்குது அப்படி சொன்ன அந்த நம்பிக்கை பிரைஸ் அவ்வளவு மிருகத்துவதற்காக தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்வார்களாம். இல்லையா? கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி நமக்கு ஒரு எண்ணம் என்னைக்கு வந்திருக்குதா? இந்த 2025ல ஒரு நன்மை எனக்கு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ சம்திங் தான். என்ன நடக்குது? நீங்க நினைக்கிறீங்க என்னைக்கோ இன்னைக்கு நேரத்தில் நடந்ததா? இல்லது. நீங்க நாட்கள் முன்பதாக
தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அழைத்த நாட்கள்ல கர்த்தர் வைத்திருக்கிற சிந்தனை நீ செக் பண்ணி பார்க்கணும். நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் ஒரு 6 நாட்கள் நினைவு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பேசுகிறார். அல்லேலூயா, 6 நாள் நினைவு கொண்டிருக்கிறார். நீ 6 நாட்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட நாட்கள் எந்த விசுவாசத்தில் இருந்த, எப்படி இருந்த? நீங்க திரும்ப 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 அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கணும். என்ன வசனத்தை சொல்லுங்க? என்ன வசனம்? இல்ல, நான் சொல்றேன், திரும்ப திரும்ப கர்த்தர் ஆதி விசுவாசத்தை அது வெளிப்படுத்த விசேஷம். நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்ற ஒரு காரியம், எரேமியா 2:2 பேசுறேன். எரேமியா 2:2 கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க நினைத்துக் கொள்ளணும். கர்த்தர் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு உங்களை கண் வைத்து இருக்கிறார், எவ்வளவு நேசித்து இருக்கிறார், எவ்வளவு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற காரணம் நீங்க மறக்காதீங்கன்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா, வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது கூப்பிட்டு சொல்லு. சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. அல்லேலூயா, வனாந்தரம். இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக ஒரு வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்பட்டது. ஐயோ, எனக்கு பிரைஸ் வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லை, நான் வாழ்க்கையில சாதனை நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐயோ, நடந்து கூட வாழ முடியுமோ, இந்த உலகத்துல என்னைக்கு மற்ற கூட என்ன சஸ்டெயின் பண்ண முடியுமோ, மற்ற உலகத்துல இருக்க ஜனங்களை கூட நானும் வாழ முடியுமா, நானும் பிள்ளைகளோடு கூட குட்டிகளோடு கூட பிள்ளை குட்டிகளோடு இருக்க முடியுமா என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இல்லாத நாட்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட பாரு, அந்த விசுவாசத்தை கற்றுப்பாங்க. அல்லேலூயா, இது யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு யார் உதவி செய்யல, 20 இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, மச்சான் இல்ல, மாமா இல்ல, ஒருத்தரவுல அல்ல, ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எனக்கெல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் எல்லாமே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எனக்கெல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. இந்த பாட்டுல பாடுகிற இயேசுவை நீங்க தேடின பொழுது, கர்த்தரை தேடின பொழுது, நான் அடிக்கடி இந்த பாடல் ரொம்ப நாட்கள்ல இயேசு நாட்கள்ல பேசுறவங்களுக்கு யாரும் இல்லை, இனபந்துக்கள் சொந்தக்காரர்கள் விரோதமா பேசும் பொழுது, கசப்பு வயிறாக்கி கொண்டு உள்ளத்தோடு வாயிலோடு பேசும் பொழுது எதையும் சிந்திக்க மாட்டேன். நான் பாடுகிற பாடல் எப்பொழுது அப்பட சீனிதான். எப்பொழுது எங்களுக்கு கார்ல இந்த பாட்டை ஒரு ஃபர்ஸ்ட் போடுவோம். அந்த பாட்டுகளோட 9வது 12வது பாடல் நினைக்கிற பாட்டு இது அப்படியே மனப்பாடம் பாட்டி நான் கண்ணில் நானே மயமும் 2 பேர் அழுது கொண்டே சில நாடுகள்ல இந்த பாட்டை பாடிட்டு ரொம்ப ஆனந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடி இருக்கிறோம். பிரைஸ் அல்லேலூயா. சொந்தம் என்று சொன்னவுடனே உம்மை தானே நினைக்கிறேன், உம்மை அறிந்த நாடிலிருந்து உம்மையே அண்டி கிடக்கிறேன். அன்பு என்றானே உமதன்பு ஒன்றுதானே, என்றோ மாறாத அன்பு யான். உயிரே உயிரே இங்கு நீரின்றி நான் இல்லை, உண்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எனக்கெல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. என் மனதின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே நீ மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பேன். அன்பே நீ மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பேன்.
மனம் புரிந்த ஒரு ஜீவனியா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை நம்பும் பொழுது கைவிடும் பொழுது தெய்வாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம சில நேரங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம், யாருமே நமக்கு இல்லை, யார் நமக்கு இல்லை, எனக்கு யாருமே இல்லை சப்பா அப்படி சொல்லி எண்ணம் வரும் பொழுது இயேசு காடை பிடித்து பாரு, இயேசுக்கு நீ பிரார்த்தனை பண்ண பாரு. எனக்கு யாருமே சப்பா, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களா, எனக்கு ரத்தம் சிந்திருக்கு, இயேசுக்கு ஜீவனை கொடுத்து மறித்து போய்விடுவாள், மறித்து போய்விடுவாள், வாழ முடியாது சொல்லும் பொழுது உன்னை கர்த்தர் ஒரு மனுஷனாக மாற்றி சகல ஜனங்கள் முன்பதாக கீர்த்தி புகழ்ச்சிமாய்க்கு வைக்கத்தக்கதாக ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்ப ஆரம்ப நாட்கள் ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்களுக்கு. வெட்டாந்தர பேசுறா, அவாந்தர வெளி, வனாந்தரம், வாழ்க்கை ஒண்ணும் தெரியாது, வாழ்க்கை அடுத்த கட்டம் எங்க போன தெரியாது, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியாது, அடுத்த நாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் என்ன செய்யணும் தெரியாது, ஒரு திட்டம் கிடையாது. விடிஞ்சா பிரைஸ் என்ன செய்ய போறோம், சாப்பாடு முதற்கொண்டு என்ன செய்ய போறது தெரியாது. அந்த நாட்கள்ல இயேசு எவ்வளவு பொறுமையாளர் அல்லவா, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அதனால அந்த நிலைமைக்கு மாறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு. என்ன பண்ணுமா, என்னிடத்தில் திரும்பு. ரொம்ப நம்ம திரும்ப சொல்லி திரும்ப சொல்றோம். நம்ம எதிராக திரும்பி இருக்கிறோமா என்று பார்க்கணும். பேசுறோம், இது நம்ம திரும்பி இருக்கிறோம். பேசுறோம். ஆரம்ப நாட்கள நீங்க கர்த்தரா இயேசு ஏற்ற நாட்கள என்ன மாதிரி நினைச்சீங்க? இயேசுல நம்ம எப்படி நினைச்சோம்? ஒரு பிரதர், நான் வேலை செய்யற இடத்துல ஒரு சகோதரர் வந்து எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் நான் ரொம்ப அந்த ஆக்டிவா அந்த கர்த்த வசனம் சத்தியத்தை கொடுத்ததுக்கு வசனம் சொல்ல என்ன நடக்குன்னா அந்த வசனம் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த வசனத்தை வல்ல வெளிப்பட நினைப்பேன், அந்த வசனத்தை வெளிப்பட நினைப்பேன், அந்த வசனத்தை பேசுவது உள்ளது அப்படியே கொடுத்து எரியும். பேசலாம். அநேக நாட்களாக ஆன்லைன் பிரேயர்லாம் பெரிய ஒரு கூட்டம் இல்ல, ஒரு சிறிய கூட்டம், பாடல் மட்டும் ஆடிட்டு நடக்கும். ஆனா பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாம் போய் படுத்துருவாங்க. ஆனா பாஸ்டர் விட மாட்டாரு. அந்த பாஸ்டர் 4 பேர் உட்காந்துருப்போம், 4 பேர் 4 விடுறாரு. விடிய கால 5:30 மணிக்கு தான் விடுவாரு. 5:30 மணிக்கு தான் நீ இருக்கிறீங்க இல்லைன்னா கிடையாது. 5:30 மணிக்கு தான் அந்த பாஸ்டர் விடுவார். ஒரே வசனம் சொல்லுவார், பிரசங்கம் பயங்கர வசனம் இருக்காது. அப்ப ஏன் சொல்லுவாருன்னா, அந்த வசனம் ஒரு வசனத்துக்காக, ஒரு வசனத்தை கேட்கறதுக்கான வசனத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் எழுதுக்கு போக மாட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போனா கூட நான் என்ன பண்ண தெரியுமா, ஏதாவது பாட்டு டைம் தான் போவேன். ஏன்னா அந்த வசனம் ஒரு சத்தியத்தை கிரகிக்கணும், சத்தியத்தை வாங்கணும், சத்தியத்தை விற்காதே வாங்கின கர்த்தர் சொல்லிருக்கிறார். என்னத்தை கொடுத்தாலும் சத்தியத்தை என்ன பண்ணும், வாங்கி கொடுத்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப வசனத்தை கேட்கணும், அவன் இருக்கிறோம். பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப திரும்ப சொல்றவே எப்படி திரும்புறது சொல்லுங்களேன். திரும்ப சொல்றோம், எப்படி திரும்புவீங்க, எப்படி திரும்பணும் சொல்றேன், எப்படி திரும்ப சொல்றாரு கர்த்தர் சொன்னாரு, இருட்டு கிழித்து திரும்ப சொல்றேன் இல்லையா? கண்ணு கிழிச்சு முடியுமா, வாயை, சரீரத்தில் எல்லாமே அவைகளை கர்த்தருக்கு விரோதமா செய்யப்படுது இல்லையா? ஒரு கர்த்தருடைய மனுஷன் தேவன் உண்மையா இருக்குன்னா ஆவி ஆத்மா சரீரம் இல்லையா? இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றாச்சுதான் கர்த்தருடைய போடுறது முடியும். அப்ப இது எல்லாம் திருமணம் சொன்னா, இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லாம் திருமணம் என்ன பண்ணணும்? கண்ணு நேரம் பார்க்க கர்த்தர் சொல்லும், கண் நேரம் நோக்கணுவது, வாயை கரெக்டான பேசணும், சத்தியத்தை மட்டும் பேசணும், செம்மையானதை பேசணும், கேள்வி புரியுறது பேசணும், இப்படி வாயை சொல்லணும். இது காலம் நடக்கிற அவன் சொல்றாரு, காலை பத்தி என்ன சொல்றாரு, தும்பாக போற இடத்துல நீ போகாத, உட்காராத, நடக்காத காலை சொல்றாரு. கையை பரிதம் வாங்காதன்னு சொல்றாரு. அதே சமயத்துல நீ கை சரியில கை கழித்து போடு, கண்ணு பிடிக்க போடு, இதெல்லாம் சொல்றாரு. இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? நீங்க ட்ரை பண்ணிடுவீங்களா? கண்ணு சரியில சொல்ல முடியுமா? உங்களுக்கு மனசு வருமா?
வராது. இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல? அது என்ன வழி? ஆ? Praise the Lord. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபிக்கணும். Praise the Lord. ஹல்லேலூயா. ஜெபத்தினால் மட்டும்தான் நீங்க இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். கண்ணை மாற்ற முடியும், இருதயத்தை மாற்ற முடியும். இருதயம் மகான்கள் உள்ளது, திருவுள்ளது, கசப்புள்ளது, ஐநாட்டம் உள்ளது. கத்த வேறு சொல்லுது, இருதயத்துல புறப்பட எல்லாமே பாவமா போகும். இருதயத்து உள்ள போறது ஒன்றாக வாய்க்குள்ள போறது ஒன்றும் போறது என்ன பண்ணாத பாவம் வராது. இருதயத்துல வருகிறதான் பேசலாம், களியாட்டு பேசலாம். பாவங்கள், கசப்புகள், வைராக்கியம், பெருமை, வசந்தம், தீய நோக்கம், பாவம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காரியங்களும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. நான் திரும்ப சொல்லிக் கொள்ள காரணம், நீ திரும்புவது ஒரு காரியம் தேவ சமூகத்தில் பழக. அப்படி ஹல்லேலூயா. இனி நான் தேவனுடைய பாதபடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மீண்டுமா ஜெபத்துல பிரேச உருவாகணும். மீண்டுமா தேவ சமூகம் காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. பிரேசல ஒரு காரியத்தை நாங்க சொல்லி நான் பிரேச உங்களோட கூட கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். நினைப்பு பிரேசல ஸ்தோத்திரம். எப்படின்னா கால், கண்ணு, இது எல்லாம் கத்த மாத்த முடியாது, நம்மளால தனியாக மாத்த முடியாது. ஒரு ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன பண்ணும்? ஒரு நிலைக்கு வரும். பேசலாம். யார் கொண்டு வருவாங்க? யார் கொண்டு வருவாங்க? ஜெபிக்கும் போது யார் கொண்டு வருவாங்க? இல்ல யார்? நீங்க ஜெபிக்கும் பொழுது யாருடைய உதவினால ஒரு ஆவி, ஆத்மா, ஆவியானவர் பேசலாம். சோ ஆவியான உதவினால நம்ம அவங்க ஒப்பு கொடுக்கணும். எப்போ ஒப்பு ஜெபிக்கும் பொழுது ஒரு ஜெப மனசு, ஜெபிக்கிற மனசு என்ன சொல்லுது? ஜெபிக்கிற மனசோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக்கொடுத்தார். நீங்க தொடர்ந்து வேத எடுத்து வாசித்து பாருங்க. யாரும் ஜெபிக்காத ஆசீர்வாதம் பெற்ற சரித்திரமே கிடையாது. ஜெபிக்காதவன், ஜெபிக்கிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிக்காதவன் என்ன சொல்லுவாங்க? ஊரு சொல்லுவாங்கல்ல, மேல மனது தேனுக்கு சொல்லுவாங்கல்ல, மரத்திற்கு கும்பு தேனுக்கு ஆசைப்படுவார் முடவன். முடந்தவன் காணலாதவன் முண்டி கும்பு தேன் எப்படி இருக்க முடியும்? யாரும் உதவி செய்யறவில்ல. அப்படி போலதான் நீ கத்திரத்தை எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்புன்னு சொன்னா, எதையாவது ஒரு நம்பிக்கை விரும்புன்னு சொன்னா, எதையாவது கத்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்குன்னா, நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உன் ஜெபத்துல மாற்றத்தை கத்த கொடுக்கணும். நீ ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க 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 தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ண தெரியுமா? ஆரம்ப நாட்கள்ல கொஞ்ச நாட்கள் ஜெபிக்கிறோம், கொஞ்ச நாட்கள் ஆராதிக்கிறோம், கொஞ்ச நாள் கத்தரை உயர்த்துகிறோம், கொஞ்ச நாள் கத்தரை கொடுக்கிறோம். அதுக்கு பின்பதாக பிரைஸ் ஆசீர்வாதம் வந்து விடுகிறது, அப்படியே நின்று விடுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜ் கத்தரோட உயர்த்துகிற காரியம், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தேவசம் இருக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கத்தரை மையப்படுது, இன்னும் கத்தரை கொடுக்கணும். நீ கொடுக்க கொடுக்க, உன்னை நீ கொடுக்க கொடுக்க தேவனோட மகிமை விளங்க பண்ண. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த காலத்துக்கு நின்றுறோம். ஏதோ பிரைஸ் கத்தரும் கிருபையினால ஆரம்ப நாட்கள்ல, கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் சிறுமிகளுக்கு நாட்கள்ல இயேசுவை பயங்கர உயர்த்துகிறோம். எங்கெல்லாம் சரி, அப்பா அப்பா யாரும் கேட்டா சரி, உண்மையா ரொம்ப நேசிக்கிற, உன்னை ரொம்ப அதிகம் நேசிக்கிற. இல்ல, இது இயேசு தெய்வம், போ, வீட்டை விட்டு வெளியே தயாரா இருக்கிறோம் இயேசுக்காக. ஆனா கொஞ்ச நாள் போக போக கிருபை வெளிப்படுதல, கிருபை வெளிப்படுதல. போக போக என்ன பண்ணுவோம்? பேசுறோம். போக என்ன பண்றோம்? அப்படியே ஓகே விடு, பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெபம், அவள் ஆராதனை, ஸ்தோத்திரம், துதி, அப்படியே என்ன பண்ணுவோம்? அப்படியே குறைஞ்சிரும். அப்படி என்ன பண்ணும்? குறைஞ்சிரும். குறைந்து விடும் பொழுது அப்படி நின்றுடும். அப்படி அங்கேயும் ஆடுது, அங்கேயும் ஊசலாடும் பொழுது கிருபை இல்லை, வரவு இல்லை, அபிஷேகம் இல்லை, அக்னி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, புனித முட்டி அண்ணது முட்டி இருப்போம். அவ கத்த சொல்லுகிறார், தேவராய் கத்த மீண்டும் எழுப்பு. அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கத்த பாருங்க. நீங்க வேத எடுத்து வாசித்து பாருங்களேன். எங்கேயாவது எல்லா இடத்திலும் அப்படியே சீர கத்தோட ஊழியர் வந்துட்டாங்களா? நீங்க சொல்ல யோசுவா தேவசம காத்துறது, யோசுவா காத்துறதுதான் என்ன வந்து ஆய்ப்படுறது. என்ன பண்றாரு? கீழே இறங்கிட்டான். ஆய்ப்படுறது கீழே இறங்கிட்டாரு, விழுந்துட்டாரு. அதுக்கு உத்தரவு கத்த விட்டாரா? இல்ல, அடர்சியை கத்த கூட்டு வராரு. ஐயோ, வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறான் யோசுவா. ஐயோ, கத்தர் சொல்றது முகமுக கத்தர் பேசினா, மோசேக்கு எழுதுனா உங்களோட சொன்னாரு. ஆனா கத்தனை விழுந்துட்டாரு. யோசு விழுந்துற சொன்னாரு, விட்டாரா? இல்ல, விட மாட்டாரு. அப்ப தேவராய் கத்த சொல்லுகிறார். பிரைஸ் தி ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிக்கலாம். இதுல யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 வசனம். எப்படி நம்ம திரும்பணும், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி சொல்லி சிந்திச்சு பின்னாடி வாசிக்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும், ஆதரவு, நீங்க என்ன ஆதரவு, என்ன அர்த்தம்?
மேல இருக்கிற காலத்தை பாருங்க, கஷ்டம் பிரச்சனை, கஷ்டம் நாள் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இவ்வளவு பிரச்சனைக்காக என்ன, ஏன் இப்படி இருக்கணும்? நான் சொல்றது கர்த்தருடைய பிள்ளை, நீ இப்படி இருக்க வேண்டிய நல்ல கர்த்தர் எதற்கு அவன் அழைக்கல. வேதனையோட, பாரத்தோட, கஷ்டத்தோட, பிரயாசத்தோடு கூட நான் இப்படிதான் வாழணுமா? இது நொந்து 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 நூலாய் இருக்கிறமே, தேவசம் இருக்க முடியல, கிருபை இல்ல, ஜபம் இல்ல, ஆண்டவர் சொல்லுங்க சொல்லி என்ன பண்ணணும், மனவேதனைப்படுகிறோம். நீ இப்படி இருப்பதுதான் கர்த்தர் நினைத்தாரா? இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமை கொடுக்க சொன்ன தேவன். உலகத்தில் இருக்கிற காட்டு இருக்கிற பெரியவர், ஐயோ எல்லா காட்டிலும் கீர்த்தி புகழ வைக்க விரும்புகிறார். எருசலேமுக்கு சீர்மிகு கர்த்தர் வைத்து விரும்புகிறார். ஆனாலும் கூட ஏறுத உபத்திரம் பேசலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஜவானம் வாசிங்கப்ப, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? இந்த 3 விதமான காரியங்களை சிந்திக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே உபவாசம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவ சனம், தேவ குடும்பங்கள் மிக ஆயுதமாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை பயன்படுத்த காரியம் உபவாசம். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் ஜாதி பிசாசு மேற்கொள்ள முடியும். நீ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளார, நான் கிறிஸ்தவன், நான் ஆராதிக்கும் தெய்வம் இயேசு அப்படி சொல்வதற்கு உனக்கு ஒரு உபவாசம் அவசியம். அல்லையா? நீ தைரியம் அபிஷேகம் பெற்று பாரு, கிருபை பெற்று பாரு. யார் என்ன சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொந்தக்காரன் சொல்றான், ஒண்ணு கவலைப்படாத. உன்னை கர்த்தர் பேசுறார். கர்த்தர் கூட இருப்பதை நீ பிரஸ்தாபப்படுத்துற, வெளிப்பட சொல்லு, தைரியம் சொல்லு. ஆமா, நீ தச்சுதான் போவேன், நீங்க சண்டை எடுக்க மாட்டேன், ஆராதனைக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், பேசுற பைபிள கையில இப்படி பேசுறாரு, அப்படி பைபிள் எடுத்துட்டு போவேன். அல்லேலூயா. அப்படி இந்த விசுவாசம் வரும். அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக நீ பேச கூடி குறிக்குவதற்கும் எப்படி கர்த்தரை உயர்த்துகிறாரோ அப்ப கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சுவார். அப்ப எப்படி உயர்த்துகிறாரு, எப்படி உயர்கிறாரு, எப்ப அபிஷேகம் அப்பதான் கர்த்தரை உயர்த்துவார். இல்லையா? அப்ப இந்த அபிஷேகம் இல்லாதபடி எப்ப அபிஷேகம் வரும்? எப்ப அபிஷேகம் அது கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? உபவாசம் ஜெபம் அபிஷேகம் கொடுப்பாரு. அப்ப உணர்வு லிங்க் இருக்குதா? எப்ப உபவாசம் பண்ணுறீங்களோ அபிஷேகம் வரும். எப்ப அபிஷேகம் பண்ண கர்த்தரை உயர்த்துவார். எப்ப கர்த்தரை உயர்த்துற அப்ப நீ மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. மற்ற கர்த்தரை உயர்த்த, நீ கர்த்தரை உன்னை உயர்த்தாதபடி நீ உயர்த்த மாட்ட. உண்மைதானே? உண்மைதானே? நீ உயர்த்தால் உன்னை உயர்த்தாலும் கர்த்தர் நீ உயர்த்த முடியாது. அப்ப நீ ஃபர்ஸ்ட் கர்த்தரை உயர்த்த சொன்னா நான் உடனே எங்கேயும் அங்க உயர்த்த முடியாது. முதல்ல உபவாசம் பண்ணு, கர்த்தர் சொன்ன கிருபை பெற்றுக்கோ. கிருபை பெற்றோட கர்த்தரை நாமத்தை உயர்த்து. கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது நீ உயர்வ, நீ உயரும் பொழுது பேச கர்த்தர் நாமத்தை உயர்த்தப்படும். இல்லையா? அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். நீங்க அழுகிற சத்தம் இல்லை. தேவ சபத்தை நம்ம அழுகிறோம், வேதனை வந்த பிறகு அழுகிறோம். நான் சொன்னது காரியமே, நீ வருவதற்கு முன்பதாக அழ பழைய கொள்ளணும். தேவ சபத்தை இது எல்லா ஜனங்களும் அவங்க அழுகை சத்தமா இருக்கிற ஆண்டவரை, என் ஜனங்களை ஆண்டவர் லட்சியம், ஆண்டவரை என் தேசத்தை லட்சியம் என்று சொல்லி கண்ணீரோடு கூட பேசணும். எரிந்து அழுதார். எரிவந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே என் தலை தண்ணீரும் என் கண்ணீருமா இருந்தால் நலமாயிருக்கும். என் தலை தண்ணீராக மாறணும். ஊத்தணும் தலை தண்ணீர். என்ன அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணி பாருங்க தெரியும் தலை தண்ணீரா வருது அப்படின்னு. உபவாசம் பண்ணி தேவசம் உபவாசம் பண்ணி ஜெபித்து பாரு. உன் அறியாதபடி உச்சம் தலை உள்ளக்கா நீர் அப்படி கொட்டும். பேசலாம். கண்ணீரோடு அழுகுறது கண்ணீர் தண்ணி வரும். தேவசம் பிரேசம் இடுப்பு அப்படி உடைந்து போகும். எஸ்ஐஎல் சொல்லுங்க, இடுப்பு உடைக்கப்பட்டது. அவன் ஜெபிக்கப்படுது, இடுப்பு உடைந்ததான். அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொன்னாரு? உபவாச அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு அடுத்த ஒரு காரியம் முழுதோடு நல்லதையோடு வரும். உபவாசம் வர ஜபிக்கிறோம், முழுதோடு ஜபிக்கிறோமா? எல்லாரும் உபவாசம் போறோம், நானும் உபவாசம் போறேன். நான் போறேன், நானும் உபவாசிக்கிறேன். முழுதோடு விட 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்துல இல்லாண்டவரை எனக்கு தெரியசப்பா ஒரு சமூகத்தோட திருவருக்கு வெறு சொல்லி உபவாசத்தோட அழுகையோடு கூட முழுதோடு கூட நீ தேவனை தேடணும், திரும்பணும். தேவனை திரும்பணும். ஏன்னா பழசன கொஞ்சம் இருக்கிறோம், அங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்குது. எங்களை சொன்ன போல பேச பழைய வீட்டுல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. பழைய வீட்டுல ஒரு சின்ன உங்களுக்கு பழைய வீடு வச்சால ஒரு ஆணி விட்ட கூட அந்த ஆணிய பேசுற ஸ்தோத்திரம் உங்களுக்கு என்ன சிந்தனை கொண்டே இருக்கும். அது எப்பயாவது நீங்க நல்லா போட்டு பிசாசுக்கு உள்ளத ஒண்ணு கொண்டே இருக்கிறாரு. பிசாசு ஒண்ணு விட அதான் கதை முழு உள்ளத்தோடு கூட கொஞ்ச கொஞ்சமாவது நீ மற்ற ஜனங்களை பார்த்து சொந்த காரியம் இருக்கிறார்.
என்னுடைய முப்பாட்டன், என் தாத்தன் ஒய்ஃபு, எங்க பாட்டன், எங்க அண்ணன், என் மச்சான், மாமன், பிரதர் சொல்ற மாதிரி அவங்க அண்ணன் வந்து நல்ல வசதியா இருக்க பணக்காரர். அப்ப எங்க அண்ணன் குமார நம்ம ஆகாஷ் ராஜா பார்த்தோம் இல்லையா? ஆகாஷ் ராஜா என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது? வேற கரெக்டா சொல்லுங்க. ஆகாஷ் ராஜா ஒரு காரியம் சொன்னது தெரியுமா உங்களுக்கு? ஆகாஷ் ராஜா அவன் எதிரியா இருக்கிற அசிர் ராஜா சண்டை போடுறான். சண்டை போடும் பொழுது இந்த சண்டையில யார் ஜெயிச்சு தெரியுமா? அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா தோற்று போன ஆகாஷ் அவன் தெய்வத்தெல்லாம் கூட்டணி வச்சிடான், சச்சில வச்சிடான், வீட்டுல வச்சான், மூணு மணிக்கு வாடுகாடுக்கு தெருக்கு எல்லாம் வச்சிட்டான். தேவனுடைய பார்வை பிரியமையில இன்னைக்கு ஏன் தெரியுமா? அவனுடைய உலகத்தாடு இருக்க பாரு, சொந்தக்காரங்க பாரு, அவன் எப்படி ஆஸ்வதிக்க அவங்க இதனால வருதோ ரெபேக்கா மாதிரி. அதனால அவங்க அப்பா சொந்தல அதனால வருதோ திருப்பி விட்டால. அது மாதிரி ராகேல் மாதிரி ரெபேக்கா ராகேல் மாதிரி டக்குனு தூக்கி விட்டாரு சுரூபத்தை. அது மாதிரி அவங்களுக்கு கூட என்னன்னா இவங்க இதெல்லாம் ஆஸ்வதிக்கிறாங்களோ, இந்த கோயில் போனதாலோ, இந்த போனதாலோ, அங்க போனது, இந்த சர்ச்சைக்கு போனதான் ஆஸ்வதிக்கிற முழங்கால ஆஸ்வாதம், முழங்கால ஆஸ்வாதம் யாருமே ஆஸ்வதிக்க முடியாது. நான் சேலஞ்ச் சொல்றேன், எந்த ஒரு ஊழியக்காரி பேசவனை ஆஸ்வதிக்க முடியாது. எந்த சமயம் ஆஸ்வதிக்கணும்? உன் முழங்கால இருக்குது ஆஸ்வாதம். அல்லேலூயா. உன் வாயில இருந்திருந்தவனை ஆஸ்வதிக்க ஆஸ்வாதம். அல்லேலூயா. பேசுறான். நீ முழங்கால் போட்டு பாரு, ஜெபம் பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தான்னு சொல்லி பாரு. அல்லேலூயா. காரணம் எவனையும் கர்த்தர் மேம்படுத்த முடியும். அல்லேலூயா. எவனை உயர்த்த முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்ற? முழு உள்ளத்தோடு கூட என்னோட திரும்ப. நீ திரும்ப காட்சி நேரங்கள்ல வசனம் சொல்லுகிறது ஒரு வசனம், யூதா என்ற உன் சகோதரி நீ எப்ராயிமோ யூதாவோ தவறு செய்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா என்ற சகோதரி ஒரு தப்ப பார்த்து அவன் என்ன பண்ணலாம்? திருட்டளவாய் கொஞ்சம் திருமணம் இல்லாதபடி அவன் முழுசும் திரும்பல, களவாய் கொஞ்சம் திரும்பி இருக்கிறான், சரியா திரும்பல, மனம் திரும்பல. அப்படி கொஞ்சம் நடிக்கிற மாதிரி, கொஞ்சம் சர்ச்சைக்கு வர மாதிரி, தேவன் ஆராதிக்கிற மாதிரி இருக்கிற நல்லபடி உள்ளபடி அவன் திரும்பல. ஏசியா சொல்லுகிறார், அவர்கள் மனசுலால் போதிக்கப்படுகிற பயம் இருக்க தவிர எனக்கு பயப்படும் பயம் இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனை ஆராதிக்கிற குடும்பம், தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லாத பட்ச உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், பிரயாசம் வரும், நீ தலை துக்கி மறிச்சால் கூட உன் ஜெபம் போய் நிற்காது, நடக்காது. உனக்கு விசுவாசம் வராது. நீ ஜெபிக்கவே இல்லை, ஆராதிக்கவே இல்லை, கர்த்தர் காத்திருக்கவே இல்லை, வேதம் வாசிக்கவே இல்லை, உனக்கு சக்தி என்னன்னு தெரியல, ஆராதனை முழங்கப்பட தெரியல. நீ உபத்திரம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, பிரயாசம் வரும் பொழுது எங்க போவ? எங்க போனே அங்கதான் போவ. அப்ப போட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே தோத்துறாண்டு அரை மணி நேரம் தோத்திரம் பண்ணுவேன், அரை மணி நேரம் கழிச்சு ஓ இது நடக்காது. ஜபத்தை நம்ம பழக்கம் இல்லை. உனக்கு ஜபத்தினுடைய மேன்மை தெரியல. ஜபமடைய ஜபத்தை கேட்கிற கர்த்தர். அல்லேலூயா. என் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் தாவீதுக்கு தெரியும். என் ஜபத்தை தள்ளாதவரும் தமது கிருபை எடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஜபத்தை கேட்கிற தேவன் தாவீதுக்கு தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவன் ஆராதிக்க, தேவன் சார்ந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் கர்த்தரை முன்பா வைத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவார், என் ஆராதிக்க தேவனா கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிற தேவன் இடத்துல நீ பேச முழுமுள்ளத்தோடு கூட வரணும். அல்லேலூயா. அடுத்த வாசம் சொல்லுது, யோவேல் 2:16-17 வாசிங்களேன். 16-17 ஜனத்தை கூட்டுங்கள். அடுத்த சொல்லாத ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். முதியோரை சேருங்கள். பெரியவர்கள் கூட வயசான கூட நம்ம சேர்க்கணுமா? அல்லேலூயா. பிள்ளைகளையும் பாலுடைகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பாருங்க, நம்ம சர்ச்சையோட 2 பேர் பாலுடன் வந்திருக்காங்க. பேசலாம். பாலோட பிள்ளை முதற்கொண்டு மாசத்தை கூட்டு அழைத்து கொண்டு வரணுமா? மணவாளன் தன் அறையையும் மணவாளி தன் மறை விட்டு புறப்படுவார்களாக. பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புஜாரிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்கள். ஆமென். பேசலாம்.
இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட பேச ஒரு கஷ்டம் வராத மனுஷனுக்கு இல்லை. நான் வசனம் சொல்லுவது புரிந்து வாசிக்கிறோம். மனுஷனுக்கு நேர்ந்த சோதனை எல்லா சோதனை உடுங்களுக்கு வரும் வராதா? மனுஷனுக்கு நேர்ந்த சோதனை எல்லா சோதனை வரும். சோதனை வந்த உடனே போதும், ஐயோ கத்திர விட்டாரு, ஏன் அப்படி பண்ணிட்டாரோ, என்னது பண்ணிட்டாரோ, ஏதாலும் கத்திர பண்ணிட்டாங்களோ, எனக்கு மட்டும் தான் கத்திர பண்ணாரு. ஆமா, அவங்களுக்கு தான் வேலை. ஏசப்பாவுக்கு உங்களுக்கு உட்காந்து சீட்டு எழுதி போட்டு, இந்த அம்மா அப்படி பண்ணிருக்கிறா, இந்த ஐயா அப்படி பண்ணிருக்கிறாரு, இவங்க அனுப்பு. அவன் இப்படி செய்வதல்ல. தேவ வசனம் சொல்லுகிறது, ஒருவனையும் கத்த சோதிக்க தேவன் அல்ல, அவனவன் தத்த சுய எச்சரிக்கை கொண்டு சிறு அவதிப்படுகிறான். சோதனைப்பட தேவனுடைய வேலை கிடையாது. அவர் பேச துன்மார்க்க தேவனை கத்து துன்மார்க்க கூட சோதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லாங்கினால் சோதிக்க தேவனும் அல்ல. அல்லேலூயா. சோதிக்கிற வேலை இல்ல, கத்தனை திரும்பி அவ்வளவுதான். ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சுங்க சப்பா. இதை சொல்லி இந்த ஜெபத்துல நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நான் ஒரு சாட்சியை கேட்டேன். போராண்ட சொன்ன ஒரு சாட்சி, இதனால முன்னாடி ஒரு சாட்சி, இந்த சமூகத்துக்கு சாட்சி கேட்டேன். பாலியகச்சம் இருக்கு இல்லையா, எதுல எங்க இருக்காரு பாலியகச்சம் எங்க இருக்காரு? இப்ப இல்ல. தென்கொரியாவுல பெரிய உலகத்தின் பெரிய பாஸ்டர் தான். உலகத்தில் இருக்கிற பெரிய பாஸ்டர் பல லட்சங்களோட சபையை கட்டிருக்கிறார். பல லட்ச விசுவாசிகளும் குடும்பங்களும் விசுவாசத்துல மேன்மை உள்ளவர்களாக காணப்பட்டார். பாலியகச்சம் அவருடைய ஜெபத்தை கேட்பதற்கு நிறைய ஊழியக்காரெல்லாம் போய் அதுல வந்தவங்க தான் இவங்களா மோகரண்ட குருஜி அவங்கெல்லாம் போய் வந்து ரகசியங்கள்லாம் போய் அதுல அந்த ஜெபத்துல ஒரு ஜெப இழுப்புதுல இவங்கெல்லாம் பங்கு பெற்று ஒரு நம்மளுக்கு ஜெபிக்க சொல்லிதான் இந்த ஜெபப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் தன் மகன் பாலியகச்சம் வந்து ஒரு பையன் வந்து எங்க போயிருக்கிறான், ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு. ஃபங்க்ஷனா ஒரு டூர், சின்ன ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருக்கான். அங்க பிள்ளைகளோட போகும்பொழுது எங்கோ சாப்பிடுது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆச்சு ஆயின உடனே அங்க இருக்கிற அந்த எல்லாம் நிறைய 4-5 பசங்க 10 பிள்ளைங்க நிறைய பேர் வாமிட்டு நிறைய செஞ்சு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சில பிள்ளைங்க செத்து போச்சு. அதுல பாலியகச்சோட பையன் செத்து போயிட்டான். அந்த நாட்கள அந்த சகோதரிக்கு பாஸ்டர் வந்து எங்க ஒரு மீட்டிங் இருக்கிறாரு. மீட்டிங் உடனே இவருக்கு அறிவிக்கப்படுது. சிஸ்டர் வந்து சொல்றாங்க, என்ன பண்ணிருக்கீங்க, பையன் செத்து போயிட்டான். அப்போ என்ன பண்ண, அந்த கவர்மெண்ட் என்ன படிச்சு எல்லாம் பார்த்து செக் பண்ணி பையன் இறங்குறான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. பாடி வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ பாடி வந்த உடனே பாஸ்டர் அவங்க என்ன பண்ணது தெரியல. உடனே பாஸ்டர் போன் பண்ணாங்க, என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, நீங்க பையன் செத்து போயிட்டான். அவர் சொன்னா சரி ஓகே. அதுல என்ன பண்ணுவாரு, வந்துட்டாரு. அப்ப அவர் வந்துட்டு யாருமே வீட்டுல விடல, பிரேயர் போட்டார். பிரேயர் பையில போட்டாரு. நம்ம கூட விடல, யார வை கூட விடல. அவன் நம்ம திட்டாங்களாம், இவர் என்ன பண்ணாரு, திட்டுவாங்கல்ல, இவர் என்ன பண்ணாரு, என்ன மென்டலாகி போயிட்டாரா, செத்து போயிடா சொல்றாங்க. பையன் சொன்னாங்க, உள்ள பிரேயர் கூட கொடுப்பாரு. என்ன பண்ணாரு, டாக்டர் போய் பார்க்கலாமே, டாக்டர் இதை பார்க்கலாமே சொன்னாரா. செத்துட்டாம இனி டாக்டர் கொண்டு என்ன பண்ண முடியாது, உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வழிதான், யாரு, கர்த்தர் தான் பேச. மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, அவரால் தான் முடியும். மற்ற டாக்டர் முடியாத முடியப்பட்டார். முடிவுபட உடனே ஓய்பட சொல்லிட்டாரு, நீ இதெல்லாம் சிந்திக்க தேவையில்லை, வெயிட் பண்ண சொல்லிட்டு கதை சொல்லி டாக்டர். அப்ப கண்ணீர் முழங்கால் படையில அவரை சும்மா அப்படின்னு பண்ண ஜெபிக்கிற மனுஷன். அவருடைய ஊழியத்துல நான் கேட்ட காரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமான காரியங்கள். ஒரு ஜெபத்துல அப்படி வைராக்கியமான மனுஷன். இன்னைக்கு இருந்த நாட்டு பெரிய நம்ம பழைய நாட்டு சொல்லல, இன்னைக்கு இருக்க நாட்கள அந்த ஊழியத்தை தென்கொரியா தேசத்துல அவ்வளவு பெரிய ஊழியத்தை நடத்திருக்கிறான். பெரிய எழுப்புதல் ஜெபம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. கிருபை அப்படி எல்லாம் மேட்டர் இல்ல, ஜெபம். கத்த ஜெபத்தை கேட்கிறவன். அல்லேலூயா. உன் குடும்பம் ஆட்டம் பிள்ளையாட்டி என்னாலும் சரி, முழங்கால் போட்டு பழைக்கும், ஜெபம் பண்ணி பழைக்கும். முழங்கால் போடு, உன் பிள்ளை வளரணும், என் பிள்ளை நிற்கணும், என் குடும்பம் நிற்கணும், முழங்கால் போடு. கட்டாய ஜெபத்தை கேட்பார். அந்த ஜெபத்தை நீங்க தைரியமா உறுதியா இருக்கணும். அவர் சொன்னார ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பையன் மறித்து பரலோகம் போயிட்டான். அவன் சாட்சி, அவனுடைய சாட்சி. இந்த பையன் மறித்து கத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது கத்தரை உயிர் கொடுத்தார். பையன் திருப்பி எடுக்கிறது என்னப்பா அவர் சொன்னோடனே, இப்பா அப்பா இயேசு வந்து சொல்லலாமா, யார்கிட்ட, அவங்க அப்பா சொல்றாங்க. அவருக்கு தெரியல, யாருக்கு தெரியல,
பாஸ்டருக்கு தெரியல. பையன் பார்க்கறான், இயேசு நிக்கிறத பார்க்கறான், சிரிக்கிறாராம், இயேசு சிரிக்கிறாராம், இவருக்கு தெரியல. அப்ப அவன் சொல்றான், அந்த பையன் சொல்றானா, இல்ல ஆண்டவரே நான் இங்கே இருந்துடுறேன், நான் இங்கே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீ உண்மையை பரலோகத்துக்கு போயிட்டா திரும்பி வேற வாரத்துக்கு யாரும் விரும்பப்படுறது. நான் நிறைய சாட்சி கேட்டுருக்கேன். உண்மைக்கு இருக்கிற கஷ்டம் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையா, ஃப்ரீயா கத்திர சம்பந்தம் அவரை பார்த்துட்டு குதித்து ஆராய்ந்து சந்தோஷம் மகிழ்ச்சியா, பசிக்காது, வேதனைக்காது, வழி உடம்பு வலிக்காது, தூங்க வராது, பிரச்சனை இல்லை. அவன் எந்த பிரச்சனை இல்லாதபடி பரலோகத்துல மகிழ பையன் பார்த்த உடனே ஐயோ பயங்கர சந்தோஷம். போல போல ஆண்டவரை போல, இல்லப்பா நீ போயிரு, நீ போயிரு. நான் போக மாட்டேன். சரி வா, நானே பிறந்த இயேசு கூட்டு வந்தாராம். கூட்டு வந்தோட சொன்னாரா, ஏன்னா நீ குழந்தை விட மாட்டாங்கப்பா. பாஸ்டர் என்ன சொன்னாரா, ஆண்ட சொன்னாரா, அவன் முழங்கால் போட்டா நான் விட மாட்டாங்க பேசுறான். பாழை வச்சு ஒரு காரியத்தை முழங்கால் போட்டுட்டா பரலோகம் கண்டு பேசலாம். பரலோகம் முடக்கால் இருக்க முடியாது. தேவச்சனங்க தேவ பிள்ளைகளே, அப்படி உண்மை முத்தமாய் கருத்தா ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனை கூட பேச தேவ பிள்ளைகளை, நீ ஜெபிக்க பழகினா, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா, ஜெபி கத்துக்கொண்டா உன் கையில வராத ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. நான் சேர் பண்ணி சொல்றேன். நீ எதனால கேட்டு பாரு, எதனால கேட்கவே தேவை, கத்த கொடுப்பார். ஜெபிக்க பழகுவார். என் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக கண்ணீரோடு கூட பெருமூச்சோடு தேவங்களை ஜெபிக்க பழகுவார். நீ ஜெபிக்க கத்துக்கொண்டா என்ன பெரிய காரியம் சரி. நான் உண்மையை சொல்லப்படா, நம் தகுதியும் இல்லை, நம்ம யோகியதும் இல்லை. நம்ம ஜெபத்துல கத்தர் கேட்பாரா? நாட்கள் உண்டு, நினைத்து உண்டு. என் ஜெபத்தை கேட்பாரா? சில காரியங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தர் fraction of second விடுதலை கொடுக்கும் பொழுது, நோய்கள் மாறும் பொழுது, பிளட் கேன்சர், சில கேன்சர் வியாதிகள், சில நோய்கள் மாறும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போன காரியங்கள் உண்டு. கர்த்தர் ஒரு நாள் பிரைஸ் தரிசனம் சொன்னார். ஆண்டவர் சமூகத்துல பிரைஸ் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, இந்த வார்த்தையுடைய கர்த்தரோடு இல்லையா, இந்த வார்த்தையுடைய உங்களோட இருப்ப நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். நம்மளோட தகுதியும் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் நீதியும் இல்லை. ஒரு காரியம், உன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இல்லையா. நீ ஜெபிக்கும் பொழுது, நீ ஜெபித்து 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 கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கட்டாயம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன சொல்றாரு, முழு உள்ளத்தோடு கூட நீ ஜெபிக்கணும். கர்த்தருடைய திருமுகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை நான் சொல்லி நிமிஷத்துல பிடிச்சறேன். நீங்க இந்த ஜெபத்துக்காக எப்படி வரணும்னு சொன்னா அந்த வசனத்தை சொல்லலாம். நீங்க எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எரேமியா 31:9. பிரைஸ் தி லார்ட். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்கள் தண்ணீர் உள்ள நதியண்டைகளுக்கு இதராக செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எபிராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு பிதாவா இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவனோடு போராடுகிற மனுஷன், மனிதனோடு போராடுகிற ஜெபிக்கிற மனுஷன். தேவ பிள்ளைகளை ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடி எபிராயிம் கர்த்தர் சிரேஷ்ட புத்திரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லையா, சேஷ்டப்பட்டு அதற்கூட மேற்கான காரியம் ஒன்றுமில்லை. என்ன பண்ண, அழுகோடு வருவீங்க, விண்ணப்பங்கள் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படி அழைத்து கொடுங்க. தேவன் கண்ணீரோடு ஆண்டவரை நீ அழுது 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 ஜெபம் பண்ணி பழகி பாரு. என் ஆண்டவரே இந்த காரியம் இருக்குது ஆண்டவர். அண்ணா கண்ணீரோடு ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இல்லையா, கேட்டார் இல்லையா? அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுக்கிறான் சொல்லுது. அப்ப கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கட்டாயம் உனக்கு கெம்பீரம் ஒன்று இருக்கும், மாற்றுக்கிறதே இல்லை. பிரைஸ். அதனால நான் ஜெபம் பண்ணி தயாரிச்சு பார்த்தேன். ஜெபம் பண்ணி ஒன்னும் யூஸ்லெஸ். அவர் தயவு செய்ய சொல்லாதீர்கள். நீ ஜெபிக்கிற காரியத்தை ஏதோ மாற்றம் செய்ய வேண்டும். நீ முழுவதும் ஜெபிக்க வேண்டும், அழுகளோடு ஜெபிக்கணும், உபவாசம் ஜெபித்து பாரு. பிரைஸ். முழுவதும் ஜெபித்து பாரு. பிரைஸ். புலங்களோடு ஜெபம் பண்ணி பாரு. எல்லா காரியத்தையும் உபவாசம் ஜெபம் பண்ணி பாரு. கட்டாயம் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இல்லையா, ஜெபத்தினுடைய நேர்மையை கர்த்தர் நீ அறிந்து கொள்ளும் பொழுது அப்பதான் திரும்ப முடியும். இருந்த சட திரும்பி இருக்கீங்களா, இருந்து போய் ரொம்ப மோசமாக ஒரு மனுஷன் பார்த்து, ஏப்பா வாப்பா சர்ச்சை வாப்பா சர்ச்சை வர 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 சர்மா, ஆனா வர முடியாது. ஏன்னா என்ன இல்ல, இருந்துல விருத்த சேதனம் இல்லை. இது தேவனுக்கு பயப்பட பயம் இல்லை. கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டுமை, உலகத்துடைய காரியங்கள், உலகத்து இச்சைகள், உலகத்துடைய பாவ காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா தேவ சமூகம் வர முடியாது. அப்ப இதுக்கு எல்லா காரியம் தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. நீ தேவ சமூகம் தாழ்த்தும் பொழுது இது கத்த இறுதி உடைப்பார். இறுதி ஒடுக்கப்படும், கஷ்டம் எடுத்துக்கொள்வார். கத்த இறுதி உடைக்கப்பட்டு தேவ சமூகம் கண்ணீருக்கு ஊற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளியிடப்படும் பொழுது உன்னை மறுபடுத்துவார். அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இங்க ஆண்டு சொல்ற எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் செல்லம் ஜெபி முடிக்கலாம். பாருங்க, ஜெபத்தினுடைய மேன்மையான காரியங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தாலும் கூட இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியத்துல ஒரு பங்கு வகிக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் இல்லாத வாழ்க்கை, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. நீ எளிதாக வச்சுக்கோங்க. ஒரு எல்லாரும் கூட சராசரியாக வாழ சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனா தானியேலை போல விசேஷித்தமான, யோசேப்போட விசேஷித்தமான இந்த கிருபைகள் அபிஷேகம் ஒரு உன்னத நிலைக்கு நீ போட சொன்னா 10-11 வாழ்றது ஒரு மேட்டர்ல நீ கிறிஸ்துவ வாழ்ந்தா போதும். நான் இப்போ சொல்றேன், 10-11 என் வாழ்க்கையில உனக்கு பிடித்த வாழ்க்கை வாழ முடியாது, உனக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ முடியாது. உனக்கு தேவை சந்திக்க நீ பிரயாசப்படணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு உண்மையாய் அவருடைய சமூகத்தை ஜெபிக்க படைக்குள், தேவனை கர்த்தரை துதிக்க படைக்குள், ஆராதிக்க படைக்குள், கர்த்தரை உயர்த்த படைக்குள், கர்த்தரோட உயர்வு. அல்லேலூயா. கர்த்தரை எவ்வளவு அதிகம் துதிக்கிறாயோ, எவ்வளவு உயர்த்துகிறாயோ, அந்த உயர்த்த கர்த்தரோட உயர்வு. அல்லேலூயா. பிரைஸ் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொலையிடவும் அஞ்சக்காரர் கையிலேயே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சந்தோஷமா குடிக்கிறான். ஆமானோட சிந்தனை எப்படியாவது யூதர்களை என்ன பண்ணணும், கொன்று விட வேண்டும். ஒரு யூதரை கொண்ட பிரயோஜனம் அல்ல, மொத்த சூசான் நகரம் முழுவதும் நகரத்தில் இருக்க எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா அகஸ்து நாட்டில் நடக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுமா, கொன்று குவிக்க வேண்டும். ஒன்றுபட்டு குவித்துறான். சாவடிச்செல்லாம் பிளான் பண்ணியாச்சு. எந்த மாசம் டேட் குடிச்சாச்சு, மாசம் வச்சாச்சு. என்ன மாசம்? ஆதார் மாசம். எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. ஆதார் மாசம் 13ஆம் தேதியில தேவ குடும்பங்களே, பிள்ளைகளே, ஒன்று குவிக்க பிளான் போட்டாச்சு. பிளான் சக்சஸ். ராஜாவோட முத்திரை, ராஜாவோட ராஜ முத்திரை மோதிரம் சீல் வைக்கப்பட்டு விட்டது. அவள்தான் வேத சொல்லுது. ராஜ கட்டளை என்ன தெரியுமா? ஒரு முறை ராஜா சீல் வைத்து விட்டார், முத்திரை மோதிரம் சீல் வைக்கப்பட்டால் ராஜாவை மாற்ற முடியாது. கட்டளை ராஜாவை மாற்ற முடியாது. அந்த தாக்கீது என்பது பெர்சிய ராஜ்யத்தினுடைய பெரிய அதிகாரமாக காணப்பட்டது. அல்லேலூயா. பெருசே மேத குலத்துல அது பெரிய காரியமாக காணப்பட்டது. ஆனால் அகஸ்து நாட்களை கூட தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை காக்கும்படியா ஒரு காரியம் செய்கிறார். என்ன பண்றாங்க அவங்க? இப்படி பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஆண்டவர் ஸ்தோத்திரம், இவ்வளவு பயங்கர உபத்திரம் நடக்குது, வேதம் நடக்குது. ஐயோ, தேசத்துல 13ஆம் மாசம் ஆதார் மாசம் 13ஆம் தேதியில எல்லாம் யூதரை கொண்டு போய்விடாரு. இந்த தாக்கீது எல்லாருக்கும் போய் சேர்ந்தாச்சு, எல்லாருக்கும் சேர்ந்தாச்சு. அவங்க என்ன பண்றாங்க? ஐயோ, வேற ஊருக்கு போயிடலாமா? நாம நினைக்கல, சொல்லுமில்ல, நாம சூசான் நகரத்தை விட்டுட்டு இந்த பெருசி ராஜ்யத்தை விட்டுட்டு வேறு தேசம் வாங்க, யூதர்களை ஓடி போயிடலாம். ஓடி போனாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? வசனம் சொல்லுது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்கள. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது பாருங்க, மொர்தெகாய் நம்ம வாசம் போல வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறிக்கொண்டு ஆமென். ஒரு மனுஷன், ஒரு முருங்கைக்காய்க்குள்ள பாரம், ஜனங்களுக்கு இந்த பாரம், தேசத்தை ஜனத்தனை இனபந்துகளுக்கு இந்த பாரம் பேசலாம். அவனுக்குள்ள இந்த ஜனங்களுக்கு ஒருவேளை நிச்சயமா சொல்ல போனா ஆண்டவருக்கு பிறகு எஸ்தர் ராஜ்யத்தை இருக்கிற இல்லையா? எஸ்தர் ராஜ்யத்தின் நிமித்தமாய் முருங்கைக்காய் தேவனால் அரண்மனை சூசான் அரண்மனை இருக்கிறான். ஒருவேளை அவன் தப்பிக்கப்படலாம். ஆனால்
மொர்தெகாய் நிமித்தமாக தான் அந்த ஆகவே வந்திருக்குது. அது மாற்றமில்லை. தப்பித்து வர வகை உண்டு, வழி உண்டு. அவன் ஓடி எங்கும் போயிருக்கலாம். ஆனால் செய்வது அப்படி இல்லை. அவள் தேவனை நோக்கி உன்னதத்து உயரத்தில் வாசம் பண்ணுகிற வானாதி வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக தேவனாய் கர்த்தரை நோக்கி பயப்படுகிறார்கள், புலம்புகிறார்கள், வேதனைப்படுகிறாள். ஆண்டவரே, இந்த நாட்டில் இப்படி காரியம் இருக்கிறது, அற்புதமாய் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை புலம்புகிறாள். புலம்புல அழுகையோடு புலம்புகிறாள். புலம்புல கேட்டு 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 வேதம் சொல்கிறது, கர்த்தர் குடும்பங்களே, ராஜாத்தியாகிய எஸ்தர், ராஜாத்தியாகிய எஸ்தர் இந்த காரியம் வந்து அவர் கேள்விப்பட்ட உடனே அவன் உள்ள வர முடியாது, வெளியே வர முடியாது. இந்த காரியம் வந்து அவன் சொல்றா, நம்ம அப்பா சித்தப்பா என்ன பண்ண, துணி சரியா போடல, நம்ம அழுந்து இருக்கிறாரு, கஷ்டப்படுற. ஏன் கஷ்டப்படுறாரு? புது துணி வாங்கி, புது வேஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பயங்கர கோவம் யாருக்கு? யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஃபர்ஸ்ட் போய் கொடுத்துரு, வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விட்டு அவர் சொல்லி அனுப்புகிறார். காரியம் இப்படி இருக்கிறது. வேத வாசிக்கும்போது சொல்றா, ஏன்னா சூசான் அரண்மனைக்கு எஸ்தருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன நடக்கு, ஏன் இந்த பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய குடும்பங்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அவன் மொர்தெகாய் விளக்கமா விவரமா சொல்லுகிறான். அதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. விவரமாய் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி காரியம் இருக்குது யாருக்கு தெரியும், இந்த ராஜ மேன்மை இந்த ஜனங்கள் தப்பி கூட இருக்கணும், நீ தப்பை பேசணும் சொல்லுகிறார். அதற்கு என்ன பண்றது? வேதம் சொல்லுகிறது, நீங்க வேதத்தை வாசித்து பாருங்களேன். ஒரு வருஷம் அந்த எஸ்தர்ல வாசிக்கலாம். ஆக்சுவலா ஒரு கட்டளை என்னென்ன கட்டளைன்னா, என்ன கட்டளை? நீங்க ராஜா கூப்பிடாத, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, உள்ள போகக்கூடாது. வாசிக்க என்ன வசனம் சொல்லு, 11வது வசனம். என்ன பண்ணு? 4:11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீக்கினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் கனவெடுக்கப்படவில்லை. அவன் என்ன சொல்றா, நான் போய் எப்படி பேச முடியும்? 30 நாள் எனக்கு கூப்பிடல ராஜா. ராஜா கூப்பிடாதவங்க குடும்பம் யாரும் போகக்கூடாது. அது புருஷனாலும் சரி, சகோதரனாலும் சரி, சொந்த மனைவி கூட சரி, பிள்ளை கூட சரி. ராஜா குடும்பத்தில் உட்காந்துட்டாருன்னா அவன் கூப்பிடாது, அங்க போகக்கூடாது. ராஜா குடும்பத்தில் இருந்தா மட்டும்தான் தீர்ப்பு வரும். வீட்டுல உட்காந்து பேச தீர்ப்பு வராது. அப்ப ராஜாவோட மேம் என்னன்னா, அந்த தவறாத ஒரு சட்டம், தவறான சட்டம் இல்ல, தவறாத ஒரு சட்டம் எங்க இருக்குன்னா, கட்டாயம் யாராவது தவறா போய் சும்மா குறுகளுக்கு போயிட்டான்னா ராஜா பொறிச்சு நீட்டணும். நீட்டானா அவனுக்கு மன்னிப்பு. இல்லைன்னா பக்கத்துல ஒரு ரெடியா இருப்பான், மூஞ்சில துணி போட்டுவாங்க. துணி போட்டா அர்த்தம் தூக்கு அர்த்தம். கர்த்தர் சொல்வது எப்படி இருக்கும் பொழுது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறார். ஆனா ஒரு காரியம் சொல்லுகிறார்கள், பேசுற சோதனம். இந்த காலத்துல அவன் சொல்றான், இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அறிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். எல்லாம் சொல்றான். இந்த ராஜா மேன்மை கூட இந்த நாட்டு தப்பில்தான் கத்து கொடுத்திருப்பாரு, அது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனா அந்த ஒரு வார்த்தை சொல்லுது. 5 வருஷம் வாசிங்க, அந்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இந்த விதமான சட்டத்தை மீறி ராஜமண்டலத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த உபவாசம் நேரங்கள்ல பயம், ஐயோ இந்த உபவாசம் அப்படி வியாதி வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, அப்படி வந்து வியாதி வந்துருமோ அப்படி சொன்னோம். சொல்ற எஸ்தர் ராஜா சொல்லுகிறார்கள், எனக்காக சூசானிற்கு எல்லாம் யூதர்கள் அழைத்து விடுவார். அழைத்து வந்து உபவாசம் பண்ணுங்க 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. பிரேசவாசம் சொல்லுது, அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. புசிக்கவோ இல்லை குடிக்கவோ இல்லைங்க,
குடிக்கலன்னா எப்படி இருக்க முடியுமாறுல, புசிக்கவில்லை குடிக்கவில்லை, எனக்காக உபவாசம் பண்ணுங்க. அவன் சொல்ல ஒரு காரியம் முடிவு எடுத்துட்டா, நான் செத்தால் சாகிறேன். ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் தேவனாய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறது, உபவாசத்தை கேள்விக்க நிலைவந்த கர்த்தர் அவருக்கு உபவாசம் பண்ணுங்க சொன்னார். 3 நாள் உபவாசம் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போறேன், ராஜாவோட கட்டளை மீறி முழுவடங்கு போறேன், ராஜாவோட பேச போறேன். எப்படி பேசினா, எப்படி ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கர்த்தர் சொன்ன நாட்கள் பார்க்கலாம். தேவ குடும்பங்களே வசனத்திலிருந்து பிரவேசிக்கும், செத்தாலும் சாக சொல்ல சொன்னார். அப்பொழுது முருகைக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தார். வேற சொல்வது ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வருஷத்தை மட்டும் வாசத்தை முடிச்சிருவோம். காரணம் அதான் காரியம் மாதலப்படி தக்கதாக தேவன் பெரிய காரியம் செய்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த நாட்கள முருகைக்காயோட ஜெபத்துல, இந்த உபவாசத்துல மேன்மையை நீங்க பார்க்கலாம். உபவாசத்துல மேன்மை ரொம்ப முக்கியம். நீங்க தன்னை வருத்தி தேவசம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, நீ உபவாசம் பண்ணிட்டு எப்படி ஆயிருமோ, அது ஆயிருமோ, இது ஆயிருமோ சிந்திக்காதபடி 2026 வாழ்க்கையில திரும்பணும், திரும்ப கத்தை உயிர்ப்பிக்கணும், திரும்ப ஆசிரியத்தை பெற்றுக்கணும், சகல ஜனங்களை காட்டி உயர்த்தணும்னு சொன்னா, நீ சும்மா வெறும் வசனத்தை வாசிட்டு ஆண்டவர் சொல்ல ஏசாயா 52:1-2 சொல்லுது, நீ சியோன் நிமித்தமும் நிமித்தமும் நான் உன்னை மௌனம் உனக்கு மௌனம் அந்த வசனம் வாசமா ஏசாயா 52:2 சொல்றேன். வாசிங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்படி வார்த்தை சொல்லிட்டு நம்ம சும்மா போயிட வேண்டியது, அவ்வளவுதான். வாசிங்க அது ஏசாயா 52:1-2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்தசேதனம் இல்லாதவனுக்கும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பாருங்க, எழும்பு சீயோனே அப்படி வாசிட்டு நீ எழும்புறது ஒரு வழியே கிடையாது. ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும் இல்லையா? அழுகையோடு கூட தேவசம் என்ன பண்ணுவோம், கண்ணீரோடு கூட தேவசம் வரணும். 61 எனக்கு வாசி 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதின் நீதி பிரகாசத்தை போலவும் அதின் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இந்த வசனம் பிடிச்சிக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, சீயோன் எருசலேம் நான் எப்படி பண்ணட்டும், அவர் என்ன சொல்ற, சீயோன் நிமித்தம் எருசலேம் என்ன பண்ண மாட்டான்னு, உன்னை விட்ட மாட்டேன், ஒரு லட்சம் உயர்த்துவேன், நடத்துவேன். அது உண்மைதான். எப்ப அதான் முக்கியம். எப்படி நடத்துவார், எப்படி இருந்தா கர்த்தரை ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தா கர்த்தரை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை உனக்கு வரணும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் மௌனமா இல்லாமலும், நான் சும்மா இருக்க மாட்டேன், எருசலேம் நிமித்தம் சும்மா இருக்க மாட்டேன், சீயோன் மௌனம் சும்மா இருக்க மாட்டேன், அவர் ரட்சிப்பு தீவட்டி போலும் வெளிப்படுத்த மட்டும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். காரணம், தேவ குடும்பங்கள தேவ பிள்ளைகளே, வசனத்தோடு கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடம் வைப்பேன். எப்ப தெரியுமா? உபவாசத்தோடு. அழகு 2026 யாருக்கு தெரியும்? 2026 ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான கிருபைகள், மேன்மையான வரங்கள் வேறு சொன்னா, நீ ஆண்டு சொல்வது அழுகையோடு, புலங்களோடு, முழுவலத்தோடு கூட உபவாசத்தோடு கூட தேவசோடு காத்திருப்பேன். நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம்ம எழுந்திருப்போம். பேசலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த நாட்கள பேசலாம். ஸ்தோத்திரம். திருமங்கள் என்று சொன்னேன். வாசது போல நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பேசுற கிழித்து தேவனாய கர்த்தரை திரும்புங்கள். அவர் மனமுறுப்பும் நீடிய சாப்பிடும் கிருபையின் தேவனா இருக்கிறார். நம்ம திரும்புவோமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. அந்த அழுகையோடு பிள்ளைகளோடு கூட தகப்பனே, ஆண்டவரே எஸ்தர் சொன்னது போல ஆண்டவர் எனக்காக 3 நாள் அழுப்பங்களும் குடியாமல் புசியாமலும் அனுசமதில் காத்திருக்கும் பொழுது காரியங்களை மாறுதலை செய்கிற கர்த்தர், காரியங்களை மாறுதலை முடியும். பிரைச குறித்த நாட்டில் ஆதார மாதம்
13ஆம் தேதியில பிரைஸ்ல ஸ்தோத்திரம் குறித்த நாட்கள காரியம் மாறுதலா முடியுது. அது காரணம் உபவாசம் ஜெபம் ஆண்டவர். ஜெபிக்க 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 ஜெபிக்கிற குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கிற குடும்பத்தில் உலக சத்து எழுப்ப முடியாது. அது பிசாசு வல்லமைகள் பொருளாத கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கப்படுவார். கர்த்தருடைய தூதமாய் கர்த்தர் கட்டிடுவார். உன் தேவனாய் கர்த்தரை சந்திக்க நாட்களை கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாட்கள் தேவச்சன தேவ கொடுக்கணும். யார் உனக்கு பிரைஸ் எல்லாம் யார் அவமானம் மாத்தி பேசுகிறார்களோ நயவசமான வாசியை சொல்லி உன்னை வஞ்சிக்கத்தக்கதா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க வா அப்படி நினைக்கிற அப்படி பண்ணிடலாம் சொன்னா நம்பாதீங்கள். காரணம் உன்னை அழைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சொன்னா பேசுறார். வேதத்தில் வாசிக்கப்படுது. தாவீது சொல்லுகிறார், தன் மகனாயிருக்கிற தன் சொந்த மகனை பெற்றெடுத்துக்குள்ளே இருக்கிற சலமோனோடு கூட கர்த்தர் பேசுகிறது சொல்லும் பொழுது, மகனே தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ளுவேனால் கர்த்தர் திரும்புவேனால் கர்த்தருடைய பலப்படுத்துவார். நீ விட்டு விட்டால் கர்த்தரை விட்டு விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நீ விட்டுட்டேன்னு உன்னை விட்டு விடுவான். ஆளுநர்கள் தேடினா கர்த்தர் தென்படுவான். ஆளுநர் ஆசாவோடு கர்த்தர் பேசுகிறார். ஆசாவே, யூத ராஜாவே, யூத ஜனங்களே, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் விட்டுட்டீங்கன்னா கர்த்தரை விட்டு விடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் ஆண்டவரே 2025 விட மாட்டோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் திருப்பி கொள்ளுங்கப்பா. சப்தா ராகவா ஊராபாலா சப்தா ராகவா தேவனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் திருப்பி கொள்ளும் ஆண்டவரே. உடைய முகத்தை பிரகாசிக்கப்படும். எங்கள் குற்றங்களை குறைவுகளை மண்டையும் உள்ளத்தோடு உள்ளப்பட அணுகுகளை திருப்பி கொள்ள கிருபை செய்வதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய மகிமை வரட்டும். பலப்படுத்த காப்படி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.